ஹாய் வணக்கம் நண்பர்களே. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. ரொம்ப 3 years 4 years ஆச்சு கம்பெனி கேதரிங் சொல்லி ஒரு பார்ட்டின்னு சொல்லி போனாங்க. கம்பெனியை பற்றி சொல்கிறதுனா நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகே, கேதரிங் எல்லோரும் மீட் பண்ண போகிறோம், அவ்வளோதான், என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியதான். அதாவது நம்ம ஊரில் கூட திருவிழாலாம் இப்படி செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் கிராமத்தில் ஒரு திருவிழா போனால் என்னென்ன என்ஜாய்மெண்ட் இருக்கும் பாருங்கள். நமக்கு ஃபீல் பண்ணாத விஷயங்கள்லாம் இவங்க ஃபீல் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம எதை பட்டிக்காட்டுத்தனோ எதை இதுவாக நினைக்கிறோமோ ஏளனமாக நினைக்கிறோமோ அதெல்லாம் அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்கங்க, ரிலாக்ஸேஷனாக பார்க்குறாங்க. அது ஒவ்வொரு விஷயமும். அதாவது நம்ம திருவிழா கடையில் பலூன் வாங்குவோம்ல, அது மாதிரி பலூன்லேருந்து பஞ்சு மிட்டாயிலேருந்து பாப்கார்ன்லேருந்து இது மாதிரி நிறைய டைம் நானும் இந்த மாதிரி கேதரிங் கம்பெனி இதுக்கு போயிருக்கேன். அப்போது கேமல் ரைடு அந்த மாதிரிலாம் போயிருக்கேன். இன்னொன்று என்ன கோணின்னு சொல்லுவோம்ல, அந்த இது கழுதையாக குட்டியாக ஒன்று இருக்குமே அது. அதே மாதிரி இந்த தடவை ஹார்ஸ் அந்த குட்டி இதுவும், மற்றபடி இந்த ஜம்பிங், இந்த குழந்தைங்க விளையாடுறது, பஞ்சு மிட்டாய், லாலிபப், பலூன், ஜோக்கர், அப்புறம் இந்த டாய்ஸ், அப்புறம் ஃபேஸ் பெயிண்டிங், இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் இருக்கும் முன்னாடி நிறைய பார்ட்டில் பெயிண்ட் பண்ணுறது. அது மாதிரி நானும் ஒரு 4-5 தடவை அட்டன் பண்ணியிருக்கேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக பண்ணுவாங்க. இப்போல்லாம் ஒரு 3 years கேப்பு, ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் மீட் பண்ணாங்க. இப்போ ஃபேமிலியோடு மீட் பண்ணாங்க, நல்லா இருந்தது. டென்ட் ப்ரோக்ராமில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. நமக்கு என்னங்க, எனக்கு சிங்கிள், என் ஃப்ரெண்டு ஐஷும் வரல. நான் தனியாக போய் குரங்கு மாதிரி அங்கே உட்காந்துருந்தேன். எனக்கு இப்போ செம்ம போர். ஆனால் குழந்தைங்க செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு. எக்ஸாம் டென்ஷன் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு போனோம். கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரலான்னு போனோம். என் வீட்டுக்காரர் ஒரே ஐக்கியமாயிட்டார், ஃப்ரெண்ட்ஸு, கம்பெனி ஸ்டாஃபு, கொலிக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கேம், வாலிபால் விளையாடுறதுன்னு இவரே சர்வீஸ் பண்ணிவிட்டு கேம் விளையாண்டுட்டு நிறையா திரும்ப ஜெயிச்சுட்டு திரும்ப விளையாண்டுட்டு இருந்தார். சரி, அவர் இன்ட்ரெஸ்ட் பாவம் ஒரு நாள் ரிலாக்ஸாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுள்ளுன்னு வெயில் இருந்தது. அதுக்கப்புறம் நல்ல குளிர ஆரம்பிச்சிருச்சு. அப்பாட போயிட்டு வந்தோடனே காது வலி, பல்லு வலி, எல்லா வலியும் வந்துருச்சு. ஆனால் நல்லா அங்கே என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைங்களாக இருக்கட்டும், அவராக இருக்கட்டும், செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இவன் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பெயிண்டிங் போய் பட்டர்ஃப்ளை மாதிரி போட்டுட்டு வந்தான். அப்புறம் அவன் ஃபேஸ் பெயிண்டிங். நாங்கள் போனதே எங்கள் வீட்டிலேருந்து 1 o'clock கிளம்பிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு அங்கேருந்து ரிட்டன் ஆக 5:30 அப்படி ஆகிடுச்சு. இவன் ஃபேஸ் பெயிண்டிங் பட்டர்ஃப்ளை போட்டான், அவன் வந்து ஸ்பைடர்மேன் போட்டான். போட்டு லஞ்சே 2:30 அது மாதிரி தான் வந்துச்சு. பஃபே வச்சுருந்தாங்க. ஓரளவு நல்லா இருந்தது. பெருசாக எனக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே உள்ள ஐட்டம்ஸ், கேக்கு எதுவுமே சாப்பிட எனக்கு பெருசாக டேஸ்ட்டு. எனக்கு எப்போவுமே வெளியில் சாப்பிட்றது செட் ஆகாதுங்க. நானே சமைச்சு சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும். இல்லைன்னா அம்மா சமையல், நம்ம ஊர் சாப்பாடு அதெல்லாம் கிடைக்கல. இப்போதைக்கு எனக்கு பிடிச்சது என்னோடய சமையல் தான் ஃபேவரட். ஆக்சுவலாக பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களை நாம் மறக்க ஆரம்பிச்சிட்டோம். இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க பயங்கர ட்ரெடிஷ்னலாக ஒவ்வொரு விஷயங்களையும். அவங்க ரிலாக்ஸேஷனுக்காக சில செயற்கையான விஷயங்களை தேடி ஓடிக்கிறாங்க. நமக்கு முன்னேருந்தே பழகின விஷயங்களை நம்ம நாகரிகன்ற பேரில் நிறைய விஷயங்களை அழிக்க ஆரம்பிச்சிட்டோம், பழக்கங்களை எல்லாத்தையுமே. இவங்கெல்லாம் பாருங்கள், நம்மளுக்கு ஊரில் இயல்பாகவே ஒரு திருவிழா, அந்த ஃபெஸ்டிவல் இதெல்லாம் இருக்கும் வில்லேஜில். அதையே வந்து பிள்ளைங்களே எதுலேயுமே கலந்துக்க விடுறதில்ல. அந்த மாதிரி வில்லேஜே சிட்டி ரேஞ்சுக்கு, ஒரு மாதிரி டவுன் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இங்கே உள்ளவங்க ரிலாக்ஸேஷனுக்காக டென்ட்டு போட்டு இப்போ ஏன் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அந்த மாதிரி பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அது பெருசாக நம்ம யூஸ்வலாக எல்லாருமே பர்சனலாகவும் போக தான் செய்வோம், வரதான் செய்வோம். அது வந்து நார்மலாக நல்லா இருக்காது. இந்த மாதிரி டென்ட்டுக்கு போகும்போது அங்கே நிறைய விஷயங்களை நம்ம எல்லாம் மணி ஸ்பெண்ட் பண்ணி தானே போகணும். கேமல் ரைடு எல்லாமே அது ஒரு இது டெசர்ட் தானே. டெசர்ட்டுன்றதை விட ஐலாண்டுங்க, பெருசாக மண்ணெல்லாம் இருக்காது. ஐலாண்டு தானே பாருங்க. அங்கங்கே இந்த மாதிரி அவுட்டரில் டென்ட்டு நிறைய போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு அட்மாஸ்பியரில் ரெண்ட்டுக்கு எடுத்து அவங்க ஒரு மாதிரி நல்லா ஃபன்னாக செலிப்ரேட் பண்ணாங்க. அதான் ஜோக்கர்லேருந்து, பலூன்லேருந்து, பாப்கார்ன், அந்த பஞ்சு மிட்டாய். நம்ம திருவிழாவில் என்னென்னலாம் பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம், குழந்தைங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் இங்கே பண்ணாங்கங்க. இது இப்போ மட்டும் இல்லைங்க, எல்லாமே. இப்போ தலைக்குலாம் மோஸ்ட்லி நிறைய மழை பெய்யுதுங்க. நாம செடி கொடி எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிட்டோம். இவங்க உருவாக்குறாங்க. இந்த ஆவாரம் பூ இதெல்லாம் வந்து அங்கே வந்து எங்கள் காடுகளில் இருக்கும். இங்கெல்லாம் இப்போ எல்லாம் நிறைய பார்க்கில் எந்தெந்த செடிலாம் மெயினாக இப்போ வாக்கிங் பிளேஸில் எந்தெந்த செடி எந்தெந்த சுத்தமான காற்று தருதுன்னு சொல்லிட்டு செலக்டிவாக வச்சு எல்லாத்தையும் உருவாக்குறாங்க. நம்ம ஊரை சுற்றி கிராமங்களையும் அழிக்கிறோம், சிட்டிலையும் இந்த மரங்கள்லாம் நிறைய மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நாகரிகம் சுத்தம் அப்படின்னு சொல்லி எதையோ உள்டாவாக பண்ணி வாழ்ந்துட்டோம். இவங்கெல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றுமே இல்லாத காடையே பசுமையாக அழகாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயத்துலேருந்து எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு தேவையான. ஆக்சுவலாக அன்றைக்கி ஒருத்தவங்க யாரோ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடபிள் கொண்டு வந்து கொடுத்தாருங்க.
ஏதோ கதையில் சின்ன பிள்ளைலாம் கதையில் கேட்ட மாதிரி அந்த கத்திரிக்காய் ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இங்கே பேலஸ்லேருந்து யாரோ அவங்க செக்ரட்டரி யாரோ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. அது ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சும்மா எண்ணெயில் வதக்கிட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருந்தது. வேதாந்துக்கு ஸ்பைடர்மேன் ஃபேஸ் இது க்யூவில் நின்று அழகாக என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைங்களுக்கு தாங்க இந்த என்ஜாய்மெண்ட்லாம். எனக்கு என் ஃப்ரெண்டும் இருந்தாலும் ஜாலியாக இருந்திருக்கும். அதுவும் வரல, சரியான போர். ஆனால் குழந்தைங்களுக்காக இவருக்காக உட்காந்துட்டே இருந்தேன் அமைதியாக பொறுமையாக. எப்போவும் வீட்டுக்குள்ளேயே தானே இருப்போம், நம்மளுக்கு என்றைக்கு தான் முடியாமல் வரல. நம்மளோட இதை பார்த்தா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ஜாய் பண்ணேன், நான் அவங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருந்தேன். கடுப்பாக தான் இருந்துச்சு, உட்கார என்ன பண்ண முடியும். بس راح تكتشف ان انت عارف على الفورمن وهذا الفورمن يفهم اكثر من الكتاب. Spider-Man man கேக்குறாங்க. அது கையட தேசி கேர கை மேல கேட்ட. இது பாக்ஸ் வர. அது பயங்கர பாரா. பிளாக்ல வரங்க. யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. அவரவர் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கிறது. நல்லா இருக்குல்ல? எனக்கு பார்த்ததில் பிடிச்சிருந்தது. வாய் தவறி விழும் பேச்சுக்கள் கை தவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானது. யாரிடம் பேசுகிறோம் என்பதை விட என்ன பேசுகிறோம் என்பதை அறிந்து கொண்டு பேசுங்கள். நிம்மதியாக வாழ்கிறோம் என யாராலும் எளிதில் சொல்ல முடிவதில்லை. வாழ்க்கையில் அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்து விடுவதில்லை. மற்றவர் தவறுகளை கவனித்து கொண்டு இருப்பவர்கள் தன் தவறை வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள். பணம் இருந்தால் நீங்கள் உயர்ந்தவன், குணம் இருந்தால் நடித்தால் நீங்கள் நல்லவன், உண்மையை பேசினால் பைத்தியக்காரன், அன்பு காட்டினால் ஏமாளி, எடுத்து சொன்னால் கோமாளி. தன்னுடைய செயலிலும் தன்னுடைய வார்த்தைகள் மட்டும்தான் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதியை மட்டும் உங்கள் ஆயுதமாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு புரிய வைக்க வரும் காலம் ஒன்று உள்ளது. யாரும் உங்கள் கண்ணீரை பார்ப்பதில்லை, யாரும் உங்கள் கவலைகளையும் பார்ப்பதில்லை, யாரும் உங்கள் வலிகளையும் பார்ப்பதில்லை. ஆனால் எல்லோரும் உங்கள் தவறுகளை மட்டும் பார்ப்பார்கள்.
நிலவு தூரத்தில் இருப்பதைப் போல் சில உறவுகளை தூரத்தில் வைத்து ரசித்து கொண்டு இருப்பது மிகவும் நமக்கும் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் நல்லது. சுருக்கமாக சொல்லப்போனால் நிலவை தூரத்தில் இருந்து ரசிப்பதைப் போல் சில உறவுகளை தூரத்தில் இருந்தே ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கம்பெனி ஸ்டாஃப் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே ரஷ்ஷுங்க. இருக்கிறது குட்டியோன்னு ஸ்டேஜ், இதில் எங்கிட்ட எல்லோரும் நிற்க முடியும். நிற்க வச்சு எடுத்தாங்க. அப்புறம் ஃபேமிலியும் வச்சு நிற்க வச்சு எடுத்தாங்க. நான் கூட பாசிபிள் இல்லைன்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல எடுத்துட்டாங்க. என் வீட்டுக்காரர் நல்லா யூத் மாதிரி செமையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். நல்ல குளிர் வெயில் எதுவுமே தெரில அவருக்கு. கொலிக்கெலாம் பார்த்தோன்னே செம்ம ஃபன்னாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். How many people on this side? One. Your name? What's your name? Harish. State your name in the box. Harish from Civil. Jin from Civil. Juvin from Civil. Tom from Civil. Arvind from Civil. Are you gonna cheat, guys? The other team. Your name and your department. Prem, NET. Thunderbody, ABP. Vijay, Mechanical. Vinit. Sajja. Are we gonna cheat, guys? Let's go. Come. Wait. On your mark. Get set. Go. Come on, who's gonna win here? Oh! Finish line. Am I expecting you all to be cheering for the other teams, huh? Oh, you're cheering, huh? Hassan, from your side. Oh, do you have your Aywa. So, the rules as follows. If one of you fall, you have to pick them up and then make it to the end of the line. So, the end line is over there, okay? Every and each member of your team should reach the end line, all of you. Your name and the department. If you're a family member, just take your name, okay? Yalla. Sriram, CMS. Giridhar, CMS. Ganesh, Mechanical. Vijay, ABP. Thunderbody. So we have mechanical, we win. Guaranteed win, huh? Everybody leave him. Are you ready? I need the space empty, please. This space. 3, go! Yalla! Oh! I see red! I see people ahead! I see people ahead! செம்ம ஃபன்னாக குட்டீஸும் அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏங்க நம்ம ஊரில் வடை சுட்டு வைப்பாங்கள்ல, வடை பஜ்ஜி, அதுக்குன்னே ஒரு கிளைண்ட் ஒரு குரூப் மாதிரி வந்து அரபிஸ் லேடி 2 பேர் வடை சுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. நான்லாம் அதை டேஸ்ட் கூட பார்க்கல. எனக்கு சாப்பிட்டது மதியானம் சாப்பிட்டதே சேரவே இல்லை. எம்பி பசங்களாம் ரொம்ப கேஷுவலாக விளையாட விட்டுட்டு இருந்தாருங்க. எல்லாரோடையும் எல்லா ஸ்டாஃபோடையும் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தான் அப்படியே போக ஹெல்த் ரொம்ப எனக்கு தான் டயர்டாகிட்டே இருந்தது. ஒரு வழியாக எல்லா ஃபன்னு என்ஜாய்மெண்ட்டு முடிஞ்சோடனே அப்படியே கிளம்பி வந்தாங்க. இது மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.